உன்னை வருத்தப்பட வைக்கிற எதையும் நான் நடக்க விட மாட்டேன். உன்னை சந்தோஷப்பட வைக்கிறது தான் என் முத வேலையே. கௌதம், கௌதம், லேட் ஆயிடுச்சு. குட் மார்னிங், எழுந்திரி. இந்திரா, டயர்ட் ஆயிடுச்சு. அதான் அசந்து தூங்கிட்டேன் போல இருக்கு. இட்ஸ் ஓகே கௌதம். இந்த காஃபியை குடி. தேங்க்யூ. இந்திரா, நம்ம வீட்டிலே அம்மாவும் சுபானியும் தான் சூப்பரா காஃபி போடுவாங்க. நீ எல்லாம் மிஞ்சிருவ போல இருக்கே. அப்படியா கௌதம்? தேங்க்யூ. எங்க அம்மா கிட்ட அடிக்கடி காஃபி போட்டு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப எங்க கிட்ட போனா கூட பேச மாட்டேங்கிறாங்க. கௌதம், எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நான் கீழே டிஃபன் ரெடி பண்றேன். குட் மார்னிங் மா. ஆமா ஆமா ஆமா. ஹாய் பா. குட் மார்னிங். நான் ஹைதராபாத்ல பேசிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டா வந்துடும். சரி. ஓ. இன்வாய்ஸ் காப்பிலாம் அனுப்பிச்சிட்டாங்களே உங்களுக்கு. குட் மார்னிங் மா. என்னங்க எவ்வளவு நேரம் பேசிட்டே இருப்பீங்க? எத்தனை முறை சொல்றது டைனிங் டேபிளுக்கு வந்தா பேசாதீங்கன்னு? இல்லம்மா, ஒரு முக்கியமான அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல சார், நானு வீட்ல இருக்கேனா. முதல்ல அம்மாக்கு வைக்கிறேன். உங்க காலை அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? காவியா, சரிங்க சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ. அப்பப்பா, என்ன பசி என்ன பசி. அம்மா. கௌதம், அக்காவை சும்மா தொந்தரவு பண்ணாம இரு. சாப்பிட விடு. மாதிரி காவியா, அங்கேயே போட்டுட்டு இருந்தா அப்படியே எனக்கும் போடுங்க. அப்பாக்கு போடுங்க. எங்க இந்த கோவத்தை மட்டும் அணைய விடாம பாத்துக்கோங்க. கௌதம், என்னாச்சு கௌதம்? ஐயோ, ஐயோ கௌதம், கௌதம், என்னடா? கௌதம், என்னாச்சு கௌதம்? கௌதம், கௌதம், என்னாச்சுன்னு தெரியலையே. நல்லதானே இருந்தான். எங்க என்னங்க ஆச்சு இவனுக்கு? கௌதம், ஐயோ ஜெயா, அழாத ஜெயா. பயமா இருக்குங்க. அவன் ஏதோ மயக்கத்துல இருக்கான் ஜெயா. டாக்டர் வராரா இல்லையா? அம்மாடி, டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? மாமா, நான் பண்ணிட்டேன் மாமா. டாக்டர் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. கௌதம், காவியா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. கௌதம், என்னங்க இவன் இப்படி கிடக்குறான்? கௌதம், கண்ணு திறந்து பாருடா. என்ன, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்படி இருக்கா நீங்க? கௌதம், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது ஜெயா, நீ கொஞ்சம் பதட்டப்படாம இரு. எப்படிங்க பதறாம இருக்க முடியும்? இப்படி இருக்கானே. கௌதம், எனக்கு அக்கா, தண்ணி எல்லாம் ஒண்ணு வேணாக்கா. டாக்டர் தான் வந்துட்டு இருக்காங்கல்ல, தண்ணி எல்லாம் குடுக்க கூடாது. நீங்க வை.
வெயிக்கா. ஏங்க இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? இவ்ளோ நடந்தும் இவ டென்ஷன் இல்லாம இருக்கா? ஆமாண்டி, என்ன விஷயம்னு புரியலையே. கௌதம், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. எந்திரிடா கௌதம். டேய் ஐயோ ஜெயா, நீ அழாத ஜெயா. உன் உடம்புக்கு ஏதோ ஆயிட போகுது ஜெயா. எப்படிங்க? 2 நிமிஷம் முன்னாடி கூட நல்லா பேசிட்டு இருந்தானே. என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கௌதம். ஜெயா, அவங்கிட்ட நீ பேசாம இருந்தில்ல? அதான் அவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டான். வேற ஒண்ணும் இல்லை ஜெயா. அது நீ அவனை ஒதுக்குறத பார்த்து அவன் மனசு விட்டான் ஜெயா. நீ ஒன்றும் பயப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் இப்போ வந்துருவாரு. அம்மாடி, மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னியாமா? மாமா இதோ வரேன்னு சொல்லியிருக்காரு, வந்துட்டு இருக்காரு. கௌதம், கண்ணு முடிச்சு பாருடா. அம்மாவை பாருப்பா. மாமா டாக்டர் வந்துட்டார். டாக்டர், டாக்டர் வாங்க வாங்க. டாக்டர் நல்லா தான் பேசிட்டு இருந்தான், திடீர்னு மயக்கமாயிட்டான். என்னன்னு பாருங்க டாக்டர். இதோ பாக்குறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. ஒண்ணு இல்லம்மா, பதட்டப்படாதீங்க. கௌதம், டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? பதட்டப்படாதீங்கம்மா, கண்ணு முழிச்சிருவாரு. கண்ணு முழிச்சிருவான்ல? கௌதம், 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 அம்மாவை பாருடா, அம்மாவை பாருடா. கௌதம், டேய் அம்மாவை பாருடா. கௌதம், டேய் கண்ணு திறடா. கௌதம், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. கௌதம், உனக்கு ஒண்ணு இல்லடா. பாத்து மெதுவா. உனக்கு ஒண்ணு இல்ல. பாத்து பாத்து மெதுவா. கௌதம், இப்ப பரவாயில்லப்பா? ஒண்ணு இல்லல? ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே, தேங்க்யூ. கௌதம், அழாதீங்கம்மா. கௌதம், எனக்கு ஒண்ணும் இல்லை. இல்ல, நிஜமாவே நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. நீங்க வரி பண்ணாதீங்க, சரியா? மிஸ்டர் கௌதம், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மயங்கி விழுந்துட்டீங்க. அத எப்படி விழுந்தீங்க? ஏதாவது தலை சுத்தல் வந்துச்சா? ஆமா டாக்டர், நல்லா தான் இருந்தேன். சாப்பிட போனேன், கேராச்சு, அப்படியே மயங்கிட்டேன். ஓகே மிஸ்டர் கௌதம், உங்களோட மயக்கத்துக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் தான். நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு ஓவரா குழப்பிக்கிட்டு டிப்ரெஷன் லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்க. ஜெயா, டாக்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தியா? பா, ஆமா டாக்டர், கொஞ்ச நாளாவே ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்கேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இவ்வளவு சின்ன வயசுல இப்படி வரதுக்கு சான்ஸே இல்லையே. நீங்க பார்க்க ஹெல்தியா இருக்கீங்க. உடம்பை விட மனசுதான் ரொம்ப முக்கியம். கேர் பண்ணிக்கங்க. டாக்டர், வேற எதுவும் சீரியஸான ப்ராப்ளம் இல்லையே?
வேணா டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம் அதெல்லாம் தேவையில்லை சார். சந்தோஷமா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கங்க. இதுதான் முக்கியமான மருந்து. கௌதம், என்னடா இப்படி பயமுறுத்திட்ட? அம்மா ஒரு நிமிஷம், நான் துடிச்சு போயிட்டேன்டா, பயந்துட்டேன். உனக்கு என்னடா பிரஷர்? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுடா. உனக்கு ஒண்ணு இல்ல? நார்மல் ஆயிட்டேன், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லடா, நான் துடிச்சு போயிட்டேன். ஐயோ அம்மா, அழாதீங்கம்மா. அம்மா கௌதம், ப்ளீஸ்மா, ப்ளீஸ். சார் அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கௌதம், இந்திரா போய் விட்டுட்டு வாமா. வாடி வெளியே போலாம். அம்மா அம்மா அழாதீங்கம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அத்தை, அதான் சரியாயிடுச்சுல அத்தை. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. டாக்டர், டாக்டர் ஒரு நிமிஷம். எஸ் டாக்டர், சொல்லுங்கம்மா. இப்போ சந்தோஷமா? உங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சா? ஆமா டாக்டர், அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் நான் இங்க வந்தேன். ம். காலையில புக் பார்த்து தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயமா கேட்டேன். ஆனா நீங்க இவ்ளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டர். அதுதான் பிரமாதமா பிளான் பண்ணி நீங்க செயல்படுத்திட்டீங்களே. வெல் பிளான். குட் குட். ஓகே, அப்புறம் அந்த மருந்தை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? சாச்சா, அது ஆக்சுவலி எனர்ஜிக்கு தான். சாப்பிட்ட 15 மினிட்ஸ்ல மயக்க வரும். அப்புறம் ஃபுல் பிரிஸ்கா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. டோன்ட் வரி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த ஹெல்ப்பை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்யூ. அச்சோ, நோ மென்ஷன்மா. ஓகே, அப்ப நான் வரட்டுங்களா? தேங்க்யூ. பாத்தீங்களாங்க, இவ ஏதோ பிளான் போடுறான்னு நான் சொன்னது நிஜமா போச்சுல. எந்த இடத்துல அக்கா வீக்குன்னு தெரிஞ்சு அத கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சிருக்கா. கௌதம்க்கு ஹெல்த் ப்ராப்ளம்னா அக்கா பயந்துருவாங்கன்னு தெரிஞ்சுதான் பிளான் பண்ணி அக்காவை பேச வச்சுட்டா. ஏங்க, அப்போ நான் வேணா போய் அத்தை கிட்ட உண்மை சொல்லிட்டுமா? சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது? அக்காக்கு கௌதம் மேல இருக்கிற பாசத்தை அசைக்கவே முடியாது ஹேமா. இப்ப அத நல்லா தூண்டி வேற விட்டுருக்கா. இப்ப நம்ம சொன்னோன்னு வை, அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும். ஏங்க, இப்படி எல்லா பக்கமும் ஜெயிச்சுட்டே இருக்காளே, என்னதாங்க பண்றது? நம்ம ஒரே எரிச்சலா இருக்குங்க. இப்ப எனக்கு மட்டும் குளுகுளுன்னு இருக்கா? எனக்கும் அதே எரிச்சல் தான். ஆனா இப்ப நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ஆனா பெருசா செய்யணும் ஹேமா. சும்மா விடக்கூடாது இந்த விஷயத்துல நம்ம. வா. அம்மா உனக்கு எதுக்குடா தேவையில்லாத பிரஷர் எல்லாம்? என்னம்மா நாங்கெல்லாம் இருக்கும்போது ஏன்டா? கவ்யா, என்னாச்சு? கௌதம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீங்க அழாதீங்க, அழாதீங்கம்மா. சரிப்பா. கவ்யா, கௌதம் அப்ப மயங்கி விழுந்துட்டான், சரியாவே சாப்பிடல. நீ போய் டிஃபன் எடுத்துட்டு வா. போ. சரிங்க அத்தை. அம்மா கொஞ்சம் சாப்பிடு. எதுக்கும்மா? உடம்புக்கு தெம்பா இருக்கும். இத பாரு, நீ வயசு பையன், நேரத்துக்கு சரியா சாப்பிடணும். சாப்பிடாம மட்டும் இருக்கவே கூடாது. உடம்பு கெடுத்துக்காத. நல்லாதாம்மா இருக்கேன், ஆனா எப்படி விழுந்தனே எனக்கு தெரியல. இங்க பாரு, நீ எதை நினைச்சும் குழம்பிக்காத. எல்லா வேலையும் உன் தலை மேல போட்டுக்கிட்டு செய்யாத.
உங்க அப்பா கூட உன் வயசுல இப்படிதான் இருந்தாரு கௌதம். ஏங்க, ஆபீஸ்ல எல்லா வேலையும் கௌதம் மேல திணிக்காதீங்க. எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து வேலையை வாங்குங்க. இல்லம்மா, உத்தரவு மகாராணி. மா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இனி உங்க செல்ல பையன் வந்து கையெழுத்து மட்டும் போட்டு போனா போதும். ஓகேவா? சும்மா இருங்க நீங்க. டே கதிர், மா, என்னடா நீ ஆபீஸ் வேலை பாக்குற தானே? இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. ஒரு அண்ணனா நீ தானே இவன் கூட நிக்கணும். அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. என்ன மா, அவன் நீங்க பேசலன்றதுனால தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் போல இருக்கு. மத்தபடி ஆபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் தான் மயக்கடிச்சு விழணும். டே கதிர், எல்லாரும் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கடா. எந்த டென்ஷனும் வச்சுக்காதீங்க, புரியுதா? நீ தானடா பெரியவன், கொஞ்சம் பாத்துக்கையேன். இவன் சின்ன புள்ளடா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அத்தை இந்தாங்க. குடு, சாப்பிடு கௌதம். உந்தன் அன்பு தண்ணி குடி. மா, போதுமா. கௌதம், கௌதம், என்ன இந்திரா? மொபைல் விட்டுட்டு போறேன். ஓ, ச்சே. அதானே பார்த்தேன். மொபைல் இல்லாம நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்ட. சந்தோஷத்துல தலைகால் புரியல உனக்கு? மொபைல கூட விட்டுட்டு நீ கிளம்பிட்ட. இல்ல இந்திரா, அது ஓகே ஓகே, பரவாயில்ல. நீ எதுவும் சமாளிக்க வேண்டாம். உன் சந்தோஷம் வர்த்து தான். இப்படி சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா ஆபீஸ் கிளம்பு. ஓகே, அதான் உனக்கு நல்லா இருக்கு. சரி, ஓகே. சரி, நீ போய் வண்டி எடு, நான் கேட்டு திறக்கிறேன். ஓகே, சரி. கௌதம், கௌதம். அண்ணி, அண்ணி, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? அக்கா. இல்ல கௌதம், அக்கா, கதிருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா, அதான் இன்னைக்கு அவர் ஆபீஸ் வரலன்னு சொல்ல சொன்னாரு. அதான் நீங்க கிளம்பிட்டீங்களோன்னு சொல்லலான்னு ஓடி வந்தேன். அக்கா, அதுக்காக இப்படி வேகமா ஓடி வருவியா? என்னக்கா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் நல்லா தான் வந்தேன். இல்ல அண்ணி, நீங்க வேகமா தான் வந்தீங்க. நீங்க ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இத நீங்க பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. என்னாச்சு அவனுக்கு? தெரியல கௌதம், உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ அவனை கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. சரியா? வரேன். என்னக்கா, மாமாக்கு ஆபீஸ் போக முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? என்னன்னு என்கிட்ட சொல்லல.
இல்ல உடம்பு முடியலனாலும் ஆபீஸ் கிளம்பி போயிருவாருன்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு என்னமோ அவர் வரலன்னு சொல்ல சொன்னாரு. நீ மாமாவை பாத்துக்கோக்கா. அக்கா, நீ நடக்கும்போது இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நட. சரி இந்திரா. இல்லையே, ஏதோ சரியில்லையே. கதிர் மாமா ஆபீஸ்க்கு லீவே போட மாட்டாரு. காலையில பார்க்கும்போது கூட நல்லாதான் இருந்தாரு. என்னவா இருக்கும்? இப்ப கொஞ்ச நாளா மாமாவோட நடவடிக்கை எல்லாம் சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. முதல்லயே என்னன்னு பாத்துடணும். இல்லனா பழையபடி ஏதாவது பிரச்சனை ஆனாலும் ஆயிரும். என்ன பாஸ காணோம்? எங்க போயிருப்பாரு? ஆபீஸ்க்கு வரலையா? சரி, ஃபோன் பண்ணி கேட்போம். அட திவ்யா, சரி பேசிதான் பாப்போமே. என்னங்க? என்ன கட் பண்றாரு? என்ன? கௌதம் கிட்ட சொல்லிட்டேங்க. உங்களுக்கு உடம்புக்கு என்னங்க பண்ணுது? நான் என்ன ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். மெசேஜ் பண்ணுவோமா? ச்சே, ஆபீஸ்க்கு வரலையா?